ராஜராஜேஸ்வரம் என்ற பெயரோடு தஞ்சை பெருவுடையார் கோயில், தட்சிணமேரு, தென்னகத்து மேரு என்று பல்வேறு பெயர்கள் இந்த கோயிலுக்கு உண்டு. இந்த கோயில் கட்டப்பட்ட காலம் கிபி 1010. சுமார் 1000 ஆண்டுகளையும் கடந்து கம்பீரமாக நிற்கும் தமிழனுடைய கட்டிடக்கலைக்கு சான்றாக நிற்கும் ஒரு கற்கோயில். இது ஒரு யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டா அங்கீகரிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் இதனுடைய ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். திராவிடிய கட்டிடக்கலை பாணியை கொண்டிருக்கு. இன்டர்லாக்கிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதாவது நம்ம பசில்ஸ்லாம் விளையாடுவோம்ல, அந்த மாதிரி கற்களை ஒன்றன் மீது ஒன்று வைத்து எந்த ஒரு பைண்டிங் மெட்டீரியல், சிமெண்ட் எதுவுமே இல்லாம இந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? முக்கியமா இந்த கோயிலுடைய விமானம், நிழற்படாத கோபுரம். எத்தனை வெயில் அடித்தாலும் இதனுடைய நிழல் கிடப்படாது. சுமார் 216 அடி உயரம் கொண்ட இந்த விமானத்துக்கு மேல ஒற்றை கல்லால ஆன ஒரு கும்பக்கல், அது ஒரு கிரானைட் கல், 80 டன் இடைய கொண்டது. அந்த கும்பத்துக்கு நேர் நடுவில் கீழே இருக்கிற கர்ப்ப கிரகத்துல ஒற்றை கல்லால செதுக்கப்பட்ட சிவலிங்கம் 12 அடி உயரத்தை கொண்டது. அந்த சிவலிங்கத்தை சுற்றி ஒரு அறை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அங்க மேல் தளத்துல கீழ்த்தளத்துல 2 முக்கியமான விஷயத்தை பார்க்க முடியும். கீழ்த்தளத்துல நாயக்கர்கள், சோழர்கள் கால ஃப்ரெஸ்கோ பெயிண்டிங்ஸை பார்க்கலாம். மேல் தளத்துல 108 பரத கரணங்கள்ல 80 கரணங்கள் சிவன் அந்த போஸ்டர்ஸ்லாம் வச்சிருக்க மாதிரி சிலையா செதுக்கப்பட்டிருக்கு. ஆனா மீதி கரணங்கள் ஏன் செதுக்கப்படலன்ற காரணம் தெரியல. அது மட்டும் இல்ல, இந்த தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க கிரானைட் கற்களால ஆனது. ஆனா இந்த கற்கள் எல்லாம் தஞ்சைக்கு உரியதா அப்படின்னு கேட்டா அகழ்வாய்வாளர்கள் இல்லைன்னு சொல்றாங்க. 60-70 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற புதுக்கோட்டையில இருக்கிற குவாரிகள்ல இருந்து தான் இந்த கல் எடுத்து வரப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்னது, அப்ப யானைகளை வைத்து 60,000 130,000 டன் எடை கொண்ட கிரானைட் கற்களை கொண்டு வந்து இந்த கோயிலை கட்டியிருக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. மேற்கொண்டு கோயிலுடைய சுவர்கள்ல கல்வெட்டுகளை பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே ராஜராஜனுடைய ஆட்சியை பற்றியும் கோயிலுடைய கட்டுமான அமைப்பு, கலை பற்றிய இன்ஃபர்மேஷனை கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இந்த தமிழை நம்மளால படிக்கவே முடியல. மேபி சம் ஸ்காலர்ஸால இதை படிக்க முடியும். ஆனா பண்டைய கால தமிழ்ல இருந்து இப்போ நம்ம எழுதுற தமிழ் எழுத்துக்கள் எவ்வளவு மருவி இருக்குன்றத தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ் மெல்ல இனி சாகுமா என்ன அப்படின்னு தோணுச்சு. தஞ்சாவூர் கோயில் பற்றி உங்களுக்கு தெரிந்த சுவாரஸ்யமான தகவல்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி.